ஹாய் சார். ஹாய் சிவா, சொல்லுங்க சிவா. சார் எனக்கு ஒரு 2 டேஸ் லீவ் வேணும். என்ன சிவா, என்னாச்சு? வீட்டில் யாருக்கு உடம்பு இல்லையா? ஆமாம் சார், என்னோட பூனைக்குட்டிக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். என்னது, பூனைக்குட்டிக்கா? ஆமாம் சார். புரியல, கம் அகைன். பூனைக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை சார். சிவா, பூனைக்குட்டிக்கு உடம்பு முடியல, நாய்க்குட்டிக்கு உடம்பு முடியல, லீவ் எடுக்கக்கூடாது சிவா. சரி, ஆஃபீஸில் அவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது, போங்க போய் வேலையை பாருங்க. சார் என்னடா இது, ஃபாரின் கம்பெனிலலாம் 1 மாதம் 2 மாதம் லீவ் தராங்க பெட்ஸுக்கு உடம்பு சரியில்லைன்னா. இங்கே என்னென்னா பூனைக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 நாள் லீவ் கேட்டால் ரொம்ப பண்ணுறாங்க. இப்போ சிவா நம்மக்கிட்ட அவரோட பூனைக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் கேட்டார். ஸோ இது நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா பூனைக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் கேட்குறாங்களே அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் பாசிபிளா, இதுக்கு லீவ் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் ஐடி கம்பெனிஸில் பெட் அனிமல்ஸ்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி லீவ் கேட்குறது வந்து ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் தான். நம்ம ஊரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்தியன் பேஸ்ட் ஐடி கம்பெனிஸோட ஒர்க் கல்ச்சர் என்ன, ஃபாரின் பேஸ்ட் ஐடி கம்பெனிஸோட ஒர்க் கல்ச்சர் என்ன அப்படின்னு இந்த வீடியோஸில் கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வளர்க்குற பூனைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய மேனேஜர்ஸ்டையோ இல்லை உங்களுடைய டீம் லீடர்ஸ்டையோ லீவ் கேட்டால் அவங்க லீவ் கொடுப்பாங்களா? ஸோ கொஸ்டின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போலாம் லீவ் கேட்டால் நம்ம டீயில் நம்மளை அடி வெளுத்துருவாரு அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்கும். ஈவன் எனக்கும் அப்படி தான் தோணும். பட் இப்போ இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு யூஎஸ் எம்ப்ளாயி ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் வந்து கேஷுவலாக இந்த மாதிரி வந்து அவங்க மெயில் போட்டு லீவ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எங்கே அப்படின்னா நம்ம ஊரில் நடக்காது. இது வந்து யூஎஸ்லேயோ யூகேலையோ யூரோப்லேயோ இது வந்து ரொம்ப காமனாக இருக்கும் இந்த லீவுக்கான ரீசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐடி கம்பெனிஸ், ஐடி ஜாப்ஸ் இன் இந்தியா வெர்சஸ் ஐடி ஜாப்ஸ் இன் யூஎஸ், இதில் இருக்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கம்பேர் பண்ணி இந்த வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்பர் 1. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்க்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 lakhsலேருந்து 50 lakhs வரைக்கும் இருக்கும். இதான் வந்து ஒரு ஆவரேஜ் சேலரி. ஸோ இதே ஜாப் யூஎஸ்க்கு போனோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி 50 lakhsலேருந்து 1.2 crores வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதனால தான் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இல்லை ஆன்சைட் போகணும் ஏன் ஆசைப்படுவாங்க அப்படின்னா, இங்கே 5 லட்சம் ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசிஎஸ் ஒர்க் பண்ணும்போது லீவ் ஆகும்போது ஒரு சேலரி 5 lakhs. அதே சமயத்தில் நான் யூகேல போய் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மினிமம் 40 lakhs 50 lakhs கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து ஆன்சைட் போகணும் ஆசைப்படுவாங்க. ஸோ நம்பர் 2, காஸ்ட் ஆஃப் லிவிங். இது வந்து இந்தியாவில் எப்படி இருக்கும், யூஎஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே இது நீங்கள் யூஎஸ்க்கோ யூகேக்கோ யூரோப்போ அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பயுமே பேச்சுலர் நடக்கும்போது ஆன்சைட் போயிட்டு நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சுலர் பசங்க எல்லாருமே ஆன்சைட் பண்ண எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மொத்தமாக ஒரு 10 பசங்க சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் தங்கியிருப்பாங்க. அப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து எப்படி நம்ம காசு கட் டவுன் பண்ணுவோம், அப்பெல்லாம் கட் டவுன் பண்ணால் மட்டும்தான் அவங்களால் அதிகமாக சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஹவர்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த ஒர்க் ஹவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ், அதாவது இந்தியன் பேஸ்டு சர்வீசஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா 10x5 50 hours இருப்பாங்க. ஒரு 45 to 50 hours ஒர்க் பண்ணுவாங்க வீக்லி. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் 8 hours தான், அதாவது 40 hours தான் ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இன்னும் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக போகலை. ஏன்னா நம்ம ஆளுங்க என்னென்னா ஒர்க்குண்டே இருப்பாங்க. ஃபேமிலி வந்து அந்த லைஃப் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ரொம்ப கம்மி தான். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெட்டர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஒர்க்கிங் டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் ஒரே நாளில் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. தலைப்போர் காரியமாக இருந்தாலுமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அங்கெல்லாம் வந்து வெக்கேஷனுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியோட நிறைய ஊர் சுற்றுறது இது எல்லாமே ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் ஒர்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ், அதாவது வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ பிஃபோர் கோவிட், அப்போ நான் டிசிஎஸில் சேரும்போது பார்த்தீங்கன்னா 2007-13 வரைக்கும் இருந்தேன். அப்போலாம் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற வார்த்தையே நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஏன்னா அப்போலாம் யாரும் வீட்டிலேருந்து ஒர்க்கே பண்ண மாட்டோம். அப்போலாம் லேப்டாப்பே யூஸ் பண்ண மாட்டோம். நாங்களாம் ஆஃபீஸில் போய் சிஸ்டம்னு ஒர்க் பண்ணுவோம். பட் இந்த கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஊர்லேயுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் யூஎஸ் மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப காமன். ஈவன் பிஃபோர் கோவிடே அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் அண்ட் பெனிஃபிட்ஸ். இந்த ஹெல்த் கேர் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இந்த மேண்டேட்ரி கிடையாது. இப்போ தான் நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் மேண்டேட்ரியாக கொண்டு வராங்க. அந்த இன்சூரன்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு ஒரு லிமிட்டட் ப்ரிவிலேஜ் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு உடம்பு முடியல, நம்ம ஃபேமிலிக்கு அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சர்டன் லிமிட் வச்சுருப்பாங்க. பட் அதே இது யூஎஸ் பேஸ்டு ஐடி கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் டென்டலுக்கு இருக்கும், ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸுக்கும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அடுத்து வந்து லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ்
அதாவது ஒரு எம்ப்ளாய்க்கு கம்பெனிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் தராங்க அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து இப்போ தான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் தரதான் வந்து நம்ம பெரிய பெனிஃபிட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்ட் ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்டே வந்து எக்ஸ்டென்சிவாக கொடுக்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே அங்கே ஸ்டாக் கொடுக்குறாங்க. தென் பேரண்டல் கேர், உங்கள் கிட்ஸை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு லீவ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்டென்சிவாக கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து ரொம்ப வந்து ஒரு எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி லெவலுக்கு போயிட்டாங்க. பட் ஈவன் நம்ம ஊர்லேயுமே வளர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. ஈவன் இன்னும் கொஞ்சம் நாளில் அது நம்மளும் வந்து யூஎஸ்க்கு ஈக்குவலாகவோ, யூகேக்கு ஈக்குவலாகவோ, யூரோப்பியன்ஸ்க்கு ஈக்குவலாகவோ நம்ம ஐடி மார்க்கெட் வந்துடும் அப்படின்றது தான் எல்லா ஸ்டடியும் சொல்லுது. உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ், அதாவது ஃபியூச்சரில் எந்த கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணணும், யூஎஸ்க்கு போகணும், யூகேக்கு போகணும், இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அதை வந்து கமெண்ட்ஸை பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.